ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள் பரிசா ஒரு அழகான விலை மதிப்பு மிக்க ஒரு காரை ஒன்று பரிசா கொடுக்கிறாரு. அந்த மனைவி அந்த காரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயி அந்த காரை போய் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த கணவர் அந்த காரோடைய சாவி, அந்த காருக்கான டாக்குமெண்ட், அந்த அம்மாவுடைய டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டு அந்த அம்மா கிட்ட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வேணா ஒரு டிரைவ் போயிட்டு வா, பசங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா சந்தோஷமா அவங்க காரை ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா காரை ஓட்டிட்டு போறப்போ ஒரு வளைவுல திரும்புறப்போ எதிர்பாராத விதமா அவங்களுடைய காரு ஒரு மரத்து மேல மோதி அந்த காருடைய முன்பகுதி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த காருக்கு தான் அது சின்ன டேமேஜ் தான். ஆனா அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பயந்து போயிட்டு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு பாவம் புரியவே இல்லை. அவங்களுடைய கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீரா கொட்டுது. அவங்களுக்கு புது காரு இப்பதான் அதை நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளவு விலை மதிப்பு மிக்கது, இதை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த மாதிரி காரை மோதிட்டோமே, இந்த விபத்தை ஏற்படுத்திட்டோமே, இத வந்து எப்படி நம்ம கணவர்கிட்ட போயிட்டு நம்ம சொல்றது, அவரு இதை எப்படி எடுத்துப்பாரு, நம்ம என்ன நினைப்பாரு அப்படின்னு அவங்க யோசிச்சு யோசிச்சு பார்க்க பார்க்க அவங்களுக்கு இன்னும் கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு, கைகள்லாம் நடுங்குது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே புரியாம அப்படியே நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காவல் அதிகாரிகளுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து இந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த அம்மா அவர் கொடுத்தாரு இல்லையா அந்த பேகை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. அப்போ அவங்க எடுக்கிறப்போ அவங்களுடைய கணவர் அவர் கையால எழுதின ஒரு பேப்பர் வந்து அந்த டாக்குமெண்டோட இருக்கு. அதை சேர்த்து அவங்க எடுக்கிறாங்க. அதுல அவங்க கணவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ காரை தனியா எடுத்துட்டு போகிறப்போ எதிர்பாராத விதமா ஏதாவது விபத்து நடந்தா அந்த விபத்தை நீ எந்த வித தயக்கமும் இல்லாம நீ தாராளமா என்கிட்ட வந்து சொல்லலாம். எனக்கு இந்த விலை மதிப்பு மிக்க இந்த கார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு நீதான் முக்கியம் அப்படின்னு அவர் வந்து அதுல எழுதியிருக்காரு. இத பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு இன்னும் கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சுது. ஏன் அப்படின்னா, அவரு கார் வாங்கி கொடுத்தது அப்போ அந்த அம்மாவுடைய மனநிலைமை அது சந்தோஷம்தான். ஆனா இப்போ அவரு அந்த வார்த்தைகள் மூலமா அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அது உணர்ந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து ஒரு நம்பிக்கையோட கூடிய ஒரு தைரியம். நீ எனக்கு முக்கியம், உன் கூட நான் என்னைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ரொம்ப ஈஸியாவே நம்ம தீர்வு காண முடியும். இப்பெல்லாம் கூட பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்க கூட இதுல நான் நிறைய மார்க் வரும்னு பார்த்தேன், ஆனா எனக்கு மார்க் கம்மியா வந்துருச்சு, இந்த இன்டர்வியூ நான் நல்லா தான் அட்டென்ட் பண்ணேன், எனக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு இளைஞர் ரொம்ப தைரியமா ரொம்ப நம்பிக்கையோட இருப்பான். ஆனா அந்த வேலை கிடைக்காம கூட போயிடலாம். இந்த இடத்துல இருந்து இப்ப இந்த பணம் வந்துரும், இந்த பணத்தை வச்சு நான் இந்த பிரச்சனைய முடிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா அந்த பணம் வராம போயிடும். ஆனா இந்த மாதிரியான பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இந்த பொருளோ பணமோ மார்க்கோ வேலையோ இதெல்லாம் முக்கியம் இல்ல, நீதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருப்போம் இல்லையா? நீங்க எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப நிறைவான ஒரு பாக்கியசாலியா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசையும் கூட. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்றப்போ நமக்கு ஆதரவா வந்து நம்ம முன்னாடி நிக்கிறவங்க நம்மளுக்கு எப்படி தெரிவாங்க? ஒரு கடவுள் மாதிரி தான் தெரிவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம கூட சில பேருக்கு சில நேரங்கள்ல கடவுளா போய் நின்று இருக்கலாம், இல்ல நம்ம முன்னாடியுமே சில பேர் கடவுள்களா வந்து நின்று இருக்கலாம்.
இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னும் மனிதர்கள் இடத்துல மனிதம் உயிர்ப்போட இருக்குன்றது தான் காட்டுது. மனிதம் அப்படின்றது என்ன? நம்ம மத்தவங்க மேல காட்டக்கூடிய ஒரு அன்பு, கருணை, பாசம், இரக்கம், உதவி, இது எல்லாமே சேர்ந்ததுதான் மனிதம் இல்லையா? அந்த மனிதம் உயிர்ப்போட இருக்குன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதம் என்னைக்குமே மாறாம அது நம்ம கூட இதே மாதிரியே இருக்கணும், மனித தன்மையோட, அப்படின்றது தான் இந்த கதையோட நோக்கமே. இத எல்லாருமே உணர்ச்சி பூர்வமாவே நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம மனிதத்தை மாறாம பார்த்துப்போம். தேங்க்யூ ஆல். பாய்.